கேட்டு ஏன்னா இந்த எபிசோடு இதோட முடிச்சிடுறதாக தான் உங்களுக்கு இருக்கு. ஆனால் இந்த எபிசோடில் வந்துக்கிட்டு சில சிக்கல்கள் எல்லாம் நீங்கள் சொன்னீங்க. இந்த காந்தராஜோட பேட்டி, அப்புறம் இன்னும் சில பேரெல்லாம் இது குறித்து பேசின பொழுது, ஏங்க நம்ம மாதிரியே பேசுகிறாங்க ஆனால் அப்படின்னு நீங்கள் அந்த ஆனால் அப்படிங்கிறத வந்துக்கிட்டு ஏற்றுக்கொண்டே மறுக்கிற மாதிரி இருக்குது சில விஷயங்களை. அதாவது டாக்டர் காந்தராஜ் எல்லாம் ஒரு இன்டலெக்சுவல்ஸ், அறிவியலி செட்டுக்கேன். பேட்டியில் பெண்களை வந்து வீக்கர் செக்ஷனு, பெண்களை வந்து பாதுகாப்பாக வச்சுருந்தா ஆணாதிக்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னார். விதவை அப்படின்ட்டாரு, வாளாபெட்டின்ட்டாரு. இதெல்லாம் வந்து சமூகத்தில் சொன்னதான் அவர் சொல்லியிருக்காரு. அவர் ஒன்றும் புதுசாக சொல்லலை. இதெல்லாம் வந்து பெண்கள் மேலே மட்டும்தான் சூட்டப்படுது. ஆனால் ஆண்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வாளாவெட்டி, விதவன் இல்லைங்களா, விதவைங்க நான் மறுபடியும் மேரேஜ் பண்ணிடுவேன்ல, இந்த அர்த்தத்தில் சொல்லி அப்போ பெண்கள் வந்து எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறத சொன்னார். வரவேற்க பார்க்க வேண்டிய கருத்து தான். ஆனால் ஒன்று பண்ணிக்கங்க, சமூகத்தில் வந்து எதுவும் எதற்காகவும் காத்து கொண்டு இருக்காது. அது வந்து வரலாற்று போக்கில் ஒரு பிரவாகமாக போய்கொண்டே இருக்கிறது. அந்த பிரகாரத்தில் வந்துக்கிட்டு இப்போ இன்னைக்கு வந்து ஹியூமன் ரிசோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, மனித வளம் அல்லங்களா. அந்த மனித வளத்தில் பெண்கள் வந்து ஆண்களை விட கூடுதலாக இருக்கிறார்கள் என்பதை இந்த முதலாளித்துவ அமைப்பு, அதாவது மூலதனம் வந்துக்கிட்டு உழைப்பை வந்து எப்படி எடுத்துக்கிட்டால் நம்ம அதிகமாக வந்துக்கிட்டு சாதிக்க முடியும் அப்படிங்கிறதில் எக்ஸ்பிளாய்டேஷன் சுரண்டுறது அப்படிங்கிறது தான் அது ஒரு இன்னொரு பொருள். அதுதான் வந்து பெண்களை வந்து இந்த அளவுக்கு வெளிக்கொண்டு வந்திருக்கோ தவிர யாரும் அவர்கள் மீது மரியாதை. அப்படி வெளியே வருவதற்கு பழைய விஷயங்கள், நான் தான் சொல்றீங்களா, பழைய கழிதனும் புதிய நீ படிச்சு என்ன பண்ண போற, நீ வேலைக்கு போய் என்ன பண்ண போற அப்படிங்கிற காலமெல்லாம் மலையேறி இன்னைக்கு படிக்கல அப்படின்னு சொல்லிச்சுன்னா எனக்கு படித்த பொண்ணு தான் வேணும்னு கேட்குறான். இதை விட என்ன தெரியுங்களா, பொண்ணுங்க வந்துக்கிட்டு என்ன கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுங்களா, மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்கிறாரு, என்ன சம்பாதிக்கிறாருன்னு கேட்குற அளவுக்கு அவங்க இருக்கிறாங்க. இன்னும் மேலே பெத்த அப்பா வளர்த்து இல்லைங்களா படிக்க வச்சு எல்லாம் பண்ணுவார். வாழ்நாளில் ஒரு 10,000 ரூபா ஒட்டுக்கா பார்த்துருப்பாருன்னு சந்தேகம். ஆனால் இந்த பொண்ணு லண்டனில் உட்காந்து ₹1,00,000 சம்பாதிக்குது இல்லைங்களா. இவர் மாப்பிள்ளை நினச்சா அப்பா இது வேண்டாம் அது வேண்டாம் எப்படிங்க நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களாங்க. நான் பேச